இந்த தலைப்பில் பேசின்னு போகிறோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். விழிப்புணர்வு. இல்லை 2 வார்த்தை. விழி, புணர்வுன்னா கூடுன்னு அர்த்தம். விழிப்புணர்வுன்றது ஒரு ஞானிக்கு வந்து வேறொரு அர்த்தம் தரும். உபதேசம் பெற்ற ஒரு மனிதர்களுக்கு விழிப்புணர்வுன்னா கூட்டுறது. மலர்மிசை ஏகினான் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அது வந்து புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இமயமலையில் போய் தியானம் பண்ணுறேன் ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக சொல்லுவார். அவர் நண்பர் அந்த ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ்ஸோ இல்லை காசோ எதுவுமே இல்லாதவராக இருப்பார். ஆனால் என்ன எங்கே தியானம் பண்ணுறாரு அவர் இமயமலைக்கே போனதில்லை, எவரெஸ்ட்டுக்கோ ட்ரெயின்லேயே ஏறதில்லை. ஆனால் சொல்கிறது எப்படின்னா நினப்பில் அங்கே இருப்பார் அவர். சொல்கிறதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அது உண்மையாக புரியறதுக்கான தகுதி யாருக்கு இருக்கணும்? எதிராளிக்கு. பதில் யார் வேணாலும் சொல்லலாம், அது பதிலாகவே கூட அமையலாம். கேள்வி கேட்குறவருக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வு இருக்கணும். எனக்கு புரியலைங்களே, உங்களுக்கு ட்ரெயினில் போகவே இல்லை, நீங்கள் எதை இமயமலைங்கன்னு யார் கேட்கணும்? சொன்னவர் கேட்கணும். உங்களுக்கு சரியான முட்டை லூஸாக பேசினா நீ ஏன் முடிவு பண்ணிட்டேன்னா பண்ண முடியாது. அவர் அதை விளக்க முடியாது. கொய்து விற்கிற பழம், ஏன்பா கொய்து வந்து கொய்யா பழம் விற்கிறேன் நம்ம கேட்டோமா? கேட்கறதே இல்லை. ஏன் நம்ம விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, விழிப்புணர்வுனா முதல்ல என்ன? 2 வார்த்தை, விழி புணர்வு அப்படி. அது மட்டும்தானா விழிப்புணர்வுன்னு? அப்படியே நம்ம நடைமுறை பயன்படுத்திக்கணும்னா அது இல்லை. கவனமாக இருத்தல் அப்படின்னு ஒரு பொருள் வச்சிடும். விழிப்புணர்வுனா என்ன அர்த்தம்? கவனமாக இருத்தல். எதையும் வந்து சரியாக செய்யுது. ஒரு பென்சிலில் பிளேடு வந்து வச்சு பண்ணுறோம், சீவிரம். இன்னொரு பக்கம் கோடு விடும். பிளேடு வச்சு நீங்கள் பென்சில் சீவினீங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகும்? கோடு கூட விரல்ல விடும். கொஞ்சம் அழுத்தி செய்யும்போது இங்கே ரத்தம்லாம் கூட வரும். ஃபஸ்ட்டு செய்யும்போது அது நடக்கலாம். அடுத்த வாட்டினா செய்யணும், பிளேடை உடச்சிடணும். இன்னும் 2 நகரத்தில் படாத மாதிரி செய்யணும். இதுதான் கவனமாக இருக்கிறது. அனுபவத்தின் பொருட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு விஷயத்த சாதாரண விஷயம், ஒரு பென்சில் செய்வது, ஒரு முழு பிளேடு எடுத்து செய்யும்போது உங்களை 2 என்ன பண்ணுது? நகரத்தில் கோடு வைக்குது. அப்போ என்ன செய்யணும்? பிளேடை உடைச்சிடணும். உடைச்சிட்டு அழகாக செய்யணும். எரேசர் அப்போ அது இப்போ நம்ம மிஷின்லாம் வந்துச்சு. அதுக்காக பென்சிலை உள்ள விட்டு திருப்பினோம்னா எங்கேயுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத பண்ண முடியும். பிளேடெலாம் தேவையில்லை. எப்படி இது கவனமாக இருத்தல், இந்த விழிப்புணர்வு எப்படி ஒரு மனிதனுக்கு வருது? இல்லை அது எப்படி நம்ம கற்றுக்கிறது? அது எப்படி நமக்குள்ளே வந்து சுரக்குமா? எல்லாருக்கும் அது இருக்குதான்னா, பொதுவாக மற்ற ஜீவர்களை விட மனிதனுக்கு அறிவு அதிகம். எல்லா ஜீவராசிகளை விட மனுஷனாக ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு அறிவு அதிகம். ஏன் அண்ணா கையும் கண்ணும் பக்கத்தில் இருக்குது? நம்ம அறிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற விதத்தை, செய்கிற பொருள் என்ன எங்கே வச்சு பார்க்கலாம்? ஒரு மாடு பார்க்குமா அண்ணா கஷ்டம். தன் கால்கள் எங்கெங்கே வைக்கிறோம், 4 காலம் எங்கெங்கே வைக்கிறோம்னு ஒரு மாடு பார்க்கும். பின்ன கால்கள் அது எங்கே வைக்குதுன்னே அதுக்கு தெரியாது. ஒரு குத்து மதிப்பாக தான் வச்சு நடக்கணும். ஆனால் நாம இல்லை, நம்ம கால் எங்கே வைக்கிறோம் அப்படின்றத பார்க்க முடியும். கை பக்கத்தில் எடுத்துன்னு போக முடியும். கால்கள் எங்கே இருக்குதுன்றத பார்க்க முடியும். நமக்கு முதுகு தெரியாது, ஆனால் முதுகை பார்க்கறதுக்காக கருவிகளை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். கண்ணாடியெல்லாம் வச்சு பார்க்க முடியும். பாபா ஷாப்லாம் போனீங்கன்னா அப்படி பின்னாடிலாம் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. பின்னாடி ஷார்ட்டாக விட்டாரா, எப்படி விட்டார், யூ போடு, எஸ் போடு, எம் போடு எல்லாம் போட்டுன்னு வரலாம். விட்டா ஐ லவ் யூ போடு, எதனா ஒன்று போட்டுன்னு வரலாம். நான் தான் லூஸுன்னா எழுதிக்கலாம், நீங்கள் உங்கள் இஷ்டம் இல்லை. அந்த மாதிரிலாம் நம்மள பார்த்துக்க. நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கருவிகளை கண்டுபிடிச்சி அறிவு பெருசாக இல்லை. கண்ணு நமக்கு சரியாக தெரியல. அறிவுன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புலன்கள் நிமித்தமாக உணரப்படுவது தான் நம்ம அறிவு. 5 அறிவு. கண்ணு மூலமா பார்க்கறது, காது மூலமா கேட்கறது, மூக்கு மூலமா, நாக்கு மூலமா, இந்த மாதிரி உடல் மூலமா தொடுதல் மூலமா. 6ஆவதா ஒன்று இருக்குது, மனதின் மூலமா அந்தக கருவி அப்படின்னு சொல்லிக்கிறது, அல்லது உள்முக அவயம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். 6ஆவதா இருக்கிறத வச்சு அறியப்படுறதுனால நம்ம 6 அறிவு உள்ள சொல்கிறோம். அப்போ அந்தக கருவியை மற்றதுங்களுக்கெல்லாம் இருக்குதானா? இருக்குது. ஆனால் அந்த அந்தர்முகமாக இருக்கிறது என்னன்னா லிமிட்டட் பண்ணி வச்சுக்கிறான் கடவுள். அதுங்களுக்கெல்லாம் இயற்கை அல்லது கடவுள் அதுக்கு கொடுத்துருக்குது லிமிட்டடு. நம்மளது அப்படி இல்லை, அன்லிமிட்டெட். எவ்வளோன்னா அதுதான் தேராத அறிவாக மாறிச்சு. இப்போ விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சக்கூடாது பயங்கரமாக படிக்கிறது 100 மார்க் வாங்குறது தான் வந்து பயங்கர விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. பெரிய சயின்டிஸ்ட் தான் வந்து விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதர், இல்லை ஒரு பெரிய ஞானி தான் விழிப்புணர்வு உள்ள மனிதர் அப்படின்லாம் கிடையாது. விழிப்புணர்வுன்ற ஒரு வார்த்தை ஒரு பொருள் தருது. அது விழி உணர்வுன்றது இன்னொரு பக்கம்.
கவனமாக இருத்தல் மட்டும் நம்ம பேசுவோம், அது அடுத்த பக்கமாக பேசுவோம். கவனமாக இருத்தல் அப்படின்றது என்னன்னா, நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கவனமாக இருக்கும். நம்ம எவ்வளவு கவனமாக இருந்தால் கண்ணு தெரியல, நமக்கு எவ்வளோ கவனமாக இருந்தால் கண்ணு தெரிஞ்சுக்க முடியும், என்ன நடக்குதுன்னு காட்சிகளை பார்க்க முடியும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடாது, காட்சிகள் பார்க்க முடியும் வரல. ஆனால் குருட்டு தன்மையில் கவனமாக இருக்கலாம். எங்கன்னா பள்ளம் வரும், சிக்காமல் நம்ம நடக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஊழ்ந்துருக்குறோம், நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதும் கவனமாக இருத்தல் எப்போ நடக்குது அவருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு என்ன இல்லை, ஒரு புலன் வேலை செய்யாதது போது கட்டாயமாக ஆயிடுச்சு. அவரு கவனமாக இருந்தால் வேண்டியது. ஏன் இப்போ நம்ம பாருங்க, கண்ணு கஷ்டம்னு நம்ம கவனமாக இல்லை. ஏன் நம்ம பார்க்குறோம், நம்மளை பார்த்து போக முடியும்ட்டு மாய தோற்றங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சாதாரணமாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், தர இல்லை லெவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கால் டக்குன்னு பள்ளத்தில் போகும், வலிக்கும். உங்களில் எல்லாருக்குமே அனுபவிச்சிடலாம். நான் அனுபவிச்சுக்கிறேன், நீங்கள் அனுபவிச்சிக்கலான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் என்னை விட விழிப்புணர்வு இல்லை, சூப்பராக இருந்தேன், ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நான் அதெல்லாம் ஆன பேர் தான் விழிப்புணர்வு ஆகிட்டுக்கிறேன். நீங்கள் ஆனது கவனிக்காமல் இருந்தீங்கன்னா விழிப்புணர்வு ஆக முடியாது. இன்னும் நடக்குது, சராசரியாக தர இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், நம்ம நடக்கிறோம். திடீர்னு ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது, கால் உள்ள போகும்போது நிறைய பேருக்கு ஜாயிண்ட்லாம் வந்து விலகி போயிருக்குது, ஜாயிண்ட்லாம் விலகி போயிருக்குது, முட்டி வலி, கீழே இருக்கிற அந்த பாலே வந்து உடஞ்சிருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய ஆபத்துங்கள்லாம் நடந்துருக்குது. எது கண்ணு இருக்குது, ஆனால் குள் இருக்கு, இத்தனை சாத்தம் இல்லாமல் இருக்குது. ஏன் அவர் என்ன புலன் ஒன்று இல்லைன்றதுனால அவர் ஒரு அடிமையை எப்படி வச்சாகணும், பார்த்து பார்த்து வச்சாகணும். சரியான இடத்துல இஷ்டமா, ஸ்டேபிலிட்டியா, பள்ளம் இல்லாமல் இருந்ததா, பொருத்தமாக இருந்ததான்ட்டு என்ன பண்ணியே ஆகணும், கவனிச்சினே இருந்தாகணும். நமக்கு கண் இருக்குது, ஆனால் கண் மாய தோற்றத்தை உண்டாக்கும், கவனக்குறையில் ஏற்படுத்தும், பார்க்கறதுக்கு சமமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்ற பொலிவு நமக்கு தரும்ன்றது தெரிஞ்சிச்சானா எப்படி இருக்கலாம், நாமளும் கூட சொல்லலாம். அப்போது அறியாமைன்ற ஒரு இருள் நம்ம கிட்டேருந்து அகற்றப்படும் பொழுது மட்டும்தான் நம்மளால் என்னவா இருக்க முடியும், கவனமாக இருக்குன்றது சாத்தியம். ஆனால் இப்போ என்னன்னா, அறியாமை போக்காத ஒருத்தர் கவனமாக இருந்தாருன்னா முட்டாள்தனத்து மேலே கவனமாக இருப்பார். இப்போ ஒருத்தரை வெட்டணும், திருடணும் அப்படின்னு ஒருத்தர் போறாரு, திருடுறாரு, கவனமாக இருக்கிறாரா இல்லையா அவரு? அப்போ அது விழிப்புணர்வோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆயிடுமா? ரொம்ப பொறுப்பாக தான் திருடுறாரு. அந்த பீரா கிட்ட போய் ஜன்னல் அண்டை திறந்து இங்கேருந்து அந்த பீரோ எப்படி இருக்குதுன்னு யோசித்து இழுக்கும் போது எப்படி பண்ண முடியாது இல்லை, நோ புள்ளிங்கன்னு வாங்கல, அதை பீரோ புள்ளிங்க போட்டு ரோப் போட்டு நைஸாக அப்படி கட்டலாம். அந்த கண்ணாடி இது அந்த டோராண்டை வந்துட்டு ஜன்னலாண்டை வந்துட்டு பிறகு அதை திறந்து உலகத்தை தேவையானது மட்டும் டப்பாவுக்கு திருடின்னு போவாங்க, உள்ளுக்கிற பணத்தை மட்டும் எடுத்து வச்சு, இல்லை டப்பாலாம் எடுத்து வச்சுன்னு சும்மா தானே வந்துட்டு, நம்மளாம் அப்படி இல்லை, நிறைய பேர் சும்மா வந்துட்டு நிறைய பேர் எடுத்து வச்சுக்கிறேன், ஹோட்டல் போன சாப்பாடே சாப்பிட்டு வந்துருந்துட்டு அந்த மாதிரி டப்பாலாம் எடுத்துடாம எவ்வளோ உஷாராக இருக்கிறாரு. ஆனால் நம்ம விழிப்புணர்வு உள்ள மனிதன்னு அவரை சொல்லுமா திருடுற. பாருங்க, கவனமா இருத்தல்ன்றது வந்து சாத்தியமாக இருந்தாலும் கூட கவனத்தை கடந்து எதற்காகன்னு ஒரு கேள்வினா அதுக்குள்ள தூக்கி நிற்கிறது. இப்போ கவனமா இருத்தல்னா புலன்கள் மீது நம்ம எப்போதும் எப்படி இருக்கணும், அக்கறையோடும் சரியாகும் செயல்படுதா அப்படின்னு பார்த்துக்கணும். அடிக்கடி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிக்கணும். நம்மளே காட்சி தோற்றம் நிறைய உண்டு, காட்சியில நிறைய காது கேட்கறது அப்படிதான், யாரோ பேசுவாங்க, நம்ம தான் பேசிக்கிறாங்கன்னு நினச்சின்னு இருப்போம். நான் யாரை பற்றியும் பேசினிருப்பாங்க, நம்மளை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கும். குற்றங்களை நினச்சி யாரோ நம்மளை பற்றியே பேசிக்கிறாங்க. காட்சி மூக்கில் ரொம்ப வாசனையாகிற மாதிரி இருக்கும், சாப்பிட்டா பாய்சன் ஆகிடும். அது மாதிரி தவறானதெல்லாம் இருக்குது, சுவை, தவறான சுவை, தவறான வாசனை, இதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுற்றி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன எல்லாம் சரியாயிடலாம், கவனமாக இல்லை. இது போதுமா? புலன்கள் மேலே மட்டும் நம்ம அக்கறை எடுத்து புலன்கள்லாம் ஒழுக்கமாக இல்லை இருக்குதுன்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். டாக்டர்கிட்ட போனோடனே பார்க்குறாரு, கண் எப்படி இருக்குது, காது மியூசிக்கெல்லாம் எப்படி இல்லை, சத்தத்தெல்லாம் போட்டு கேட்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சி நாக்கில் நிறைய பேர் டாக்டருக்கெல்லாம் நாக்குக்கெல்லாம் போகிறது இல்லை, நிறைய போருமா நாக்குக்கு போகிறதில்ல. சுவை அறியாது, வாசனை அறியல, மூக்குன்னு போகிறோமா இல்லை. ஆனால் சில பேர் அப்படியா, நான் எனக்கு தெரிஞ்சு போன மாதிரி தெரியல. அப்படியா, எனக்கு வாசனையே வரமாட்டேங்குது டாக்டர், என்னால் கண்டுபிடிக்க முடியல. டாய்லெட்டில் போனாலும் ஒரே மாதிரி இருக்குது, கோயிலுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் சார் இருக்குது, நான் எங்கேயும் ஒரே மாதிரியே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
கொஞ்சம் பாருங்க, பரவாயில்ல, கிரேட். ஒரு சிலர் போயிடுறாங்க அப்படின்றது விசேஷம் தான். ஆனால் போகணும், அதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே அவசியம். என்ன பண்ணணும், அதெல்லாம் அக்கறை இல்லாமல் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி அனுபவிக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் தெரியாமே போயிடுவோமே. இங்கே என்ன வாசனை அடிக்குது, ஜவ்வாது எப்படி வாசனையாக இருக்குது, விசேஷம் நம்ம மனமே வார மாதிரி வாசனை அடிக்குது. அது கூட நிறைய உண்மையை சொல்லுது. நீங்கள் கவனிக்க, அது வந்து கேள்வி கொடுத்தா எடுத்துனீங்கன்னா பாவம் நீங்கள். அதெல்லாம் வந்து விசேஷமானது, அது உள்ள இருக்குது. அந்த ஸ்மெல்ல நீங்கள் சாப்பிட்ட பொருள் தெரியுது. ஒருத்தர் பாக்கு பான் பழக்கு அதெல்லாம் போடுற ஒரு மனம் கழிச்சாருன்னா வேறு மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்டு அது மாதிரி மாறி மாறி குடிக்கிறவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாதிரி அதில் விசேஷம் இருக்குது. அதனால் அது சும்மா கிடையாது. நிறைய பேர் அவசரமாக டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இருக்குதுன்னே தெரியாதே டாக்டர் இருக்கிறவங்களாங்கிறாங்க. உணர்வு ரீதியாக ஒரு விஷயத்த என்ன பண்ணுறதே இல்லை டாக்டர். தெரிஞ்சதெல்லாம் நோயாளி கூட அதை ஃபீல் பண்ணவே இல்லை. எந்த டாக்டர்கிட்டே வந்து சார் அதான் சொன்னேன், எனக்கு வந்து சுவை சரியா இது நாக்கில் வந்து சரியா வேலை செய்யலை, காரம் வந்து உரைக்கவே மாட்டேங்குது. அல்சர் வந்தது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாக்கு சரியில்லைன்னு அர்த்தம். நாக்கு வந்து நிறைய காரத்தை ஏன் கேட்குது, நிறைய காரம் போட்டால் தான் உரைக்கவே செய்யுதுன்னு அப்படின்னா அர்த்தம். லேசாக போட்டாவே உரைக்குதுன்னாக்கா உள்ளன்னா ஆகுது. அப்போ கரெக்டாகுது. அப்போ ஏதோ ஒரு மேட்ரு அங்கே நாக்கில் தான் விஷயம். அல்சர் வந்த காரணம் வயிறு இல்லை, நாக்கு. என்ன நினச்சிக்க கூடாது நம்ம போயிட்டு ஓஹோ நம்ம வயசு சரியில்லை பொழுது டைரெக்டாக அந்த ஆர்கன் ஒன்று சரியா நம்மளாம் போகாது. இங்கே தள்ளுறது சரியா தரல, காரம் நிறைய உணர்ந்து தர என்ன பண்ணாது, அது இங்கே தள்ளிட்டோம். சரியான காட்சி இல்லை, என்ன பண்ணிட்டோம், இங்கேயே விளக்கிட்டோம். இங்கேயான சவுண்டு சரியா இல்லை, என்ன பண்றோம், ஐயோ சரி நவரசமா இருக்குது, இவன் பேச்சை கேட்க கூடாதா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம விசேஷமான ஆள், இவனுக்கு வினாடி வந்து உட்காந்து இந்த மாதிரி பேசுறான், இவனை போய் கேட்டுக்கிறோமே நினைச்சா நவரம் அது முடிப்பு தானே. அந்த மாதிரி எல்லாமே புலன்கள்லாம் சரியா வேலை செஞ்சா என்ன ஆயிடும், உள்ளெல்லாம் சரியாயிடும். இந்த 6வது அறிவு இருக்குது பாருங்க, அது சரியா வேலை செய்யறதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. கவனமாக இருத்தலுக்கு புலன்கள்லாம் அவசியம். இப்போ மனம் சார்ந்ததும் சரியா இருக்கணும். அதனால தான் அந்த விழிப்புணர்வுன்ற ஒரு வார்த்தை போட்டு வச்சுக்கலாம். பொதுவாக கவனமாக இருத்தல் அப்படின்னு சொல்லவே இல்லை. கவனமாக இருத்தல்னு சொல்லாமல் என்ன சொல்லி வச்சுக்கலாம், அதுக்கு விழிப்புணர்வோடு இது. ஆன்மீகத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்கிறது. இந்த கடவுள் அந்த தியானம் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் போனீங்கன்னா இந்த விழிப்புணர்வுன்ற ஒரு வார்த்தை வரும். ஜாக்கிரதையோட தம்பி பார்த்து போயிட்டு வா. ஒரு அப்பா இல்லை ஒரு அம்மா ஒரு நண்பர் யாரோ நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா என்ன சொல்லுவாங்க, ஏன் ஜாக்கிரதையா இரு, கவனமா இரு, பார்த்து போயிட்டு வா. அப்படி சொல்றது இல்லை. முதல்ல எல்லாம் விழிப்புணர்வோடு இரு. விழிப்போடு இருந்துட்டு ஒரு மனுஷனுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விழிப்புணர்வோடு ஒரு மனுஷன் ஆயிட்டான்னா என்ன சொல்ல தேவையில்ல, அவனை பார்த்து கவனமா இரு அப்படின்னு சொல்லுங்க. ஏன் எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவனுக்கு அந்த ஞானம் அவனுக்குள்ள வாச்சிச்சு. அப்ப அது எது இப்ப கவனமா இருக்கிறதுனா என்னன்னு பார்த்துன்னு வந்துட்டோம். இந்த விழிப்புணர்வுன்றது எதுன்னா அந்த வார்த்தையே அதை சொல்லி வச்சுக்குது. விழின்றது ஒரு அவயம், உடம்புல இருக்கிற ஒரு அவயம், அது மேல கவனமா இருக்கு. 90% நம்ம கத்துக்கிறது கண்ணில் தான். நம்ம எங்கேருந்து கத்துக்கிறோம், கண்ணு வழியாக தான் 90% கத்துக்கிறோம். மீதி 10% எங்கேயோ தொட்டு கத்துக்கிறது 1% தானா, 2 மட்டும் தான் தெரியும். மீதியெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஏன்னா நல்ல புக்காக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. நான் 90% ஆவரேஜ் தான் சொல்கிறேன். அந்த புக்கில் வந்து சரியாக போட்ட மாதிரி இருக்கலாம், உண்மை அது கிடையாது. எல்லாரும் மாறி மாறி இருக்கோம். நீங்கள் ஒன்று 90% கண்ணு தான் கற்றுக்குறோம் அப்படின்னு முடிவாக ஃபிக்ஸ்லாம் பண்ணிக்கூடாது. ஒரே சதவீதம் தான் உடம்புல கற்றுக்கிறோம். உடம்புல வந்து 100% உடம்புல தோல்லையே கற்றுக்க முடியும், ஸ்கின்னிலேயே. 100% அறிவையும் ஸ்கின்னிலே பெற முடியும் ஒரு மனுஷனால. 100% அறிவை காதிலே பெற முடியும், 100% அறிவை மூக்கிலே பெற முடியும், 100% அறிவை நாக்கிலே பெற முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் மனுஷனுக்கு அந்த காரணமாக இருக்கிற அந்த மனம் இருக்குது பாருங்க. நீங்கள் சர்வைவல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி சிறுத்தை குருட்டு சிங்கம்லாம் இருக்காது. அது குட்டில் பிறக்கலன்னு அர்த்தம் இல்லை, குருடா குழந்தை பிறக்கலன்னு அர்த்தம் கிடையாது. சர்வைவல் ஆக முடியாது. அதால அதுக்கு காம்பு எங்கன்னு தெரியாது. குட்டியை போய் பால் குடிக்கிறதுக்கு கண்ணு தெரியாத ஒரு சிங்கம் என்ன பண்ண முடியாது, பால் குடிக்க முடியாது. அதனால அது அங்கே என்ன ஆகிடும், செத்துரும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. இந்த குழந்தைக்கு கண் தெரியலன்ட்டு என்ன பண்ணுவான், பால் கொடுப்பான். இந்த குழந்தைக்கு மன வளர்ச்சியில்ட்டு என்ன பண்ணுவான், இந்த குழந்தை நடக்க முடியலன்ட்டு என்ன பண்ணுவான், எல்லாமே என்ன பண்ணிடுவான். அது என்னன்னா இல்லையோ அதெல்லாம் இவனே பண்ற முடியும். அதனால என்ன ஆயிடும், அந்த குழந்தை சர்வலாகி வளர்ந்துடும். குருடாவே ஒரு மனுஷன் வளர்ந்து சாக முடியும்.
சிங்கம் புலி சிறுத்தை நாயெல்லாம் என்ன பண்ண முடியாது. ஏன்? அதுக்கு அந்த அறிவு ஆறாவதுன்னு ஒன்று இல்லை. நமக்கு கண்ணு தெரியல அப்படின்னு கண்ணு தெரியாத மனுஷனுக்கு தெரியும். ஆனால் ஒரு பூனைக்கு கண்ணு தெரியலன்ட்டு பூனைக்கு தெரியுமா? தெரியுது. இப்படித்தான் இருட்டாகவே இருக்கும் பொழுது நினச்சிக்கும். அது எப்படித்தான் நினச்சிக்கும்? இருட்டாக தான் இருக்கும் பொழுது வாழ முடியாது அதால். ஏன்? இருட்டு. அது நமக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சால் தானே நமக்கு மற்றதெல்லாம் இருக்கு. கண்ணு தெரியாம காட்சியெல்லாம் பார்க்க முடியல. மற்ற மனிதர்கள்லாம் காட்சி பார்க்குறாங்க. காட்சிக்கு வேறுபாடு இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும், வெளிச்சம் இருக்கும், இருட்டு இருக்கும் அப்படின்னு ஒன்று புரிஞ்சினோடனே, மனசில் புரிஞ்சினோடனே அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி வாழ்ந்துட முடியுது. அப்போ சர்வைவல் ஹாஸ்பிட்டலில் புலன்கள் இல்லைன்னா மனுஷனால் வாழ முடியறதுக்கு காரணம் மனசு. இது விசேஷமானது. இதில் நீ கவனத்தன்மையை எடுத்துன்னு போனியானா அது பேர் தான் கவனமாக இருத்தல் அப்படின்னு சொன்னால். எல்லாத்துலேயுமே கவனமாக நம்ம இருக்கிறோம்னா கற்றுக்கிறது மாதிரி தான் நம்ம கவனமாக இருக்கிறோம். பொதுவாக கவனமாக இருத்தல் என்னன்னா ஒரு ஆபத்தை உருவாக்குது. எப்படி? நான் ஒருத்தர் சொல்கிறாங்க, காலையில் எழுந்த உடனே உன் கைகளை துடைச்சிட்டு பாரு. என்ன பண்ணு? காலையில் எழுந்தோடனே துடைச்சி. நல்ல விஷயம் தானே. காசு பணம் இல்லை, எந்த சடங்கும் இல்லை, நல்ல விஷயம்தான். நிறைய விட்டாங்க காலையில் வந்து நிறைய எனக்கு இன்டர்வியூ சீக்கிரம் நான் எனக்கு இன்டர்வியூ இது ஏற்றுறோன்னே மாந்துட்டோம். ஏற்று கிடக்குன்னு ஓடி போய் குளிச்சுட்டு வச்சுட்டு போனேன். இன்டர்வியூ போய் ஃபெயில் ஆகிட்டோம். பார்க்கல, அதான் தான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டோம். இதுதான் கவனமாக இருக்கிறதுல ஏற்படுற நோய். பார்த்ததுனால இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் நம்ம என்ன காரணம் சொல்கிறேன்? இப்போ பார்க்கறதுன்றது சும்மா காலையிலேருந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் பண்ணிருந்துட்டீங்க, அவ்வளோதான். இன்டர்வியூனா அவன் கேள்வி கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்ல உனக்கு தெரியல, இல்லை உனக்கு ரிலவெண்டான கேள்வி அவன் கேட்கல, நீ அதுக்கு சூட்டபிலிட்டியாக இருக்கலாம். வேற எதுக்குன்னா சூட்டபிலிட்டியாக இருப்பேன். நீ மொத்தமாக வந்து ஒன்று உதவாதுன்னு ஒன்று சொல்லவே முடியாது. கடவுள் உன்னை வானான்னு உன்னை உயிரை வெளியே எடுக்கிற வரைக்கும் நீ இந்த பூமிக்கு ரொம்ப அவசியமானவன். உனக்கான சந்தர்ப்பம் என்ன பண்ணிட்டே இருக்குது, இருந்துன்னே இருக்குது. அதனால யார் உனக்கு கெட்டவன் சொன்னால் உனக்கு என்ன ஆக்குறேன்? நீ இருக்கிற தானே, அது வரைக்கும் உனக்கு என்ன இல்லை. அதான் சொல்லிட்டேன், ஜெயிலே போடுற சந்தோஷம். சோறு போடுறாங்கல்ல, தரும் மருந்தை தரும் விஷத்தை அமுதாக உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணத்தில் எழுமாற்றும் புரட்சி, அதை எழுத்தினும் ஏற்றினும் வெண்ணாட்டு பெர்னாட் ஷாப்லாட்டோ லிங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷத்தை குடிச்சிட்டு அரிஸ்டாட்டில் கப்பர்னிகஸ் கல்லை தச்சு சாவச்சிட்டாங்க. அதுக்காக பூமி கட்டமாக நான் சொல்லிட்டு போட்டான். எவ்வளோ நான் சிலுவையில் அறிஞ்சு அன்பு தான் பிரதானம் சொல்லிட்டு போட்டான் தானே ஒரு மனுஷன். இன்னைக்கும் அவர் கடவுளாக கொண்டுருக்கிறான். அது வேற விஷயம். ட்ராக் மாதிரி இருக்கட்டும். ஆனால் அவன் கொண்டது சொன்னது உண்மை தானே. அன்பு பிரதானம்ன்றது விசேஷம் தானே. இதில் எதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியுமா இருக்குன்னா ஏசுனாரோட முரண்பட முடியுமா? நம்ம அந்த விஷயத்தில் முரண்பு சொன்ன விதம் சரியில்லாமல் இருக்கலாம், பேசின ஸ்டைல் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் சொன்ன உண்மை தானே. ஆனால் அதுக்காக அவன் என்ன பண்ணல. 33 வயசு தான். என்னோட சின்ன பையன் இருக்குதான். கேசுனார் என்னோட சின்ன வயசுல செத்து விட்டார். அவரோட 10 வருஷம் பெரியவன் நான். கேசுனாரோட ஒரு 10 வருஷம் பெரியவன் நான். சின்ன 33 வயசுல ஒருத்தர் செத்து போயிட்டான்னா எவ்வளோ அப்போ விசேஷம் தானே. இப்படி வாழ வேண்டிய வயசு இல்லை. கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பிள்ளை செத்து போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன காரணம் சொல்லுது? நானே வழியும் சத்தியம் நித்திய ஜீவனுமா இருக்குன்னு சொல்லிடுச்சு. தம்பி நீயே சொல்லாதப்பா, தப்பு தான். நாங்கள் மாற்றி திருத்தி எழுதப்பட்டது. இப்போ அந்த ஆணவம் புரிதல் நிமித்தமாக இந்த விழிப்புணர்வுன்றது என்னடா ஆச்சுன்னா கவனமாக இருத்தல்னு மேலே போய் கத்துக்கிறது மேலே என்ன ஆயிடுது, ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அதுதான் சரி அப்படின்னு பிடிச்சிது. இது விழிப்புணர்வு இல்லை. உன் சரிகளை நீ தீர்மானித்து கொண்டு வாழும்போது உன்னால் வாழவே முடியாது. கோல் வச்சுக்கிற குள்ள மாதிரி நீ. கோல் யாருக்கு அவசியம்? குள்ளனுக்கு அவசியம். கண்ணு தெரிஞ்சவனுக்கு, கண்ணு தெரிஞ்சவன் எப்படி நடக்கணும்னு யார் சொல்லணும்? அவனே பார்த்து இங்க பள்ளமா இருக்குது, இங்க வந்து இப்படி இப்படி போகுது. அப்ப என்ன பண்ண? நீங்க காலில் எடுத்து வைக்கும் போது இப்படி போகும்போது நீ பார்த்தேனாவே உன்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் தானா வந்துடும். அவங்க அழகா தான் வைப்ப. எப்படிதான் வைப்ப? இப்படி ஏறும்போது எப்படி வைப்ப? கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா வைப்ப. இப்படி வச்சு இப்படி வேகமா வச்சுன்னா உண்டுருவேன். குள்ளனை மேல இருந்து கீழே இருக்கணும்னா என்ன ஆயிடுவான்? ஊந்துருவான். இந்த கவனமாக இருத்தல் அப்படின்ற ஒரு பண்பை மனிதனுக்கு ஊட்டி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறான், கற்று வச்சுக்கிறான். அது மேல நீ விழிப்புணர்வாயிட்டு இப்போ காலையில் எந்த சந்தியாவந்தனம் பண்ணுவேன், இல்லை ஜபம் பண்ணாமல் என்னால் வெளியே போக முடியாது, 5 வேளை நான் தொழுவேன் ஆயிட்டான். மனுஷங்கள்லாம் சூப்பர் ரோபோ ஆயிட்டான். கிளீன் கட்.
பயங்கர மிஷினுங்க எல்லாம் பார்க்குறதெல்லாம் 2 கால் மிஷினு. மனுஷனை ஒருத்தனே தேவை இல்லை, ஒருத்தன் வலிக்கு வச்சுனே தேடிக்கிறான். மனுஷன் என்னங்கிறான் நான் பார்க்குறேன், நாய் வந்து பூனை ஒத்தி நீந்தரான் வளல. அது என்னான்னு பார்த்தா அது மனுஷன் கிடையாது, அது ஒரு மிருகம் அதுதான் பார்த்து வந்தது. மனுஷனா தான் என்ன பண்ணிடுவான், மனுஷன் என்ன பண்ணிடுவான், இன்னொரு மனுஷனை உருவாக்கிடுவான். ஒரு நெருப்பு என்ன பண்ணிடும், இன்னொரு நெருப்பை உருவாக்கிடும். ஒரு தீ இன்னொரு தீயை உருவாக்கிடும். ஒரு அறிவாளி உருவாக்கிடுவான். அவன் போய் நீ முட்டாள்னு சொல்லுவான். ஏங்க ஏன் ஒருத்தனை முட்டாள்னு சொல்ல மாட்டான் ஒரு அறிவாளி? ஈஸி, ரொம்ப நெருப்புகிட்ட போய் நான் எரிய மாட்டேன் நீ அடம் வச்சா கூட என்ன ஆயிடும், நான் எரியலாம் மாட்டேன் நான் பிளாஸ்டிக்கு அதெல்லாம் தம்பி நான் உன்னை உருக்கிடுவோம்பா. இல்லை நெருப்போட அளவு பொறுத்து மெழுகு எடுத்து போயிட்டு பெண்டு பண்ணுறோம். இன்னைக்கு கட்டையில் போகுது நெருப்பு ரொம்ப சிம்பிள் தானே. அது கட்டை எரிஞ்சிருமான்னு தான் கவனிச்சுக்கிறேன் நான். எரியாதுன்ற நம்பிக்கையிலும் பார்த்துனுக்கிறேன். எரிஞ்சிச்சேன்னா அன்னைக்கணுன்றதுலையும் கவனமாக இருக்கிறேன். நண்பர் வேலை செஞ்சுக்கிறாரு, நண்பர் என்ன பண்ணுகிறாரு, வேலை பார்த்துக்கிறாரு. அவர் இதெல்லாம் தெரிய கூட தெரியாது, இப்போதான் தெரியும். ஓ இப்படி பார்த்துனான் அந்தாலே, அப்போ பார்த்துருந்தேன். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது அதை பற்றி. அவர் யோசித்தது கூட இருக்க மாட்டார். ஏன் அவர் வேலை அது அந்த பெண்ட் பண்ணிடணுன்றது தான் அவர் கவனமாக்குறாரு. இந்த ஃபயர் வேற என்ன பண்ணுமான்னு. அறிவாளி நல்ல அறிவாளி ஆயிட்டானா ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான். நீ முட்டாள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விழிப்புணர்வுக்குள்ள ஒரு மனிதன் கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகிடுவான், அவங்களையும் விழிப்புணர்வா மாத்திரம். அப்போ விழிப்புணர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உபதேசம் பெற்று ஒரு ஞானம் அடைதலுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. ஞானம் அடைதலுக்கு இன்னொரு பேர் விழிப்புணர்வு அடைதல். ஞானம் அடைதலுக்கு இன்னொரு பேர் என்ன, கவனமாக இருத்தல் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுன்றது என்ன, ஒரு விழிப்புணர்வு பெற்ற மனிதர் யாரு, புத்தர். புத்தர் ஒரு விழிப்புணர்வு. நீங்க வேற யாரும் சொல்லிக்கலாம், ஓசோ விழிப்புணர்வு தான். நீங்க நான் சொல்ல நீங்க சொல்லிக்கலாம். இல்லை நீங்க யாரும் உங்க பக்கத்து வீட்டுக்கார ஏன் விழிப்புணர்வு பெற்ற ஒரு புத்தரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க அம்மா உங்க அண்ணன் உங்க தம்பியா நீங்களே கூட விழிப்புணர்வு பெற்ற. விழிப்புணர்வுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கத்துன்னு இருக்கிறோம், கத்துக்கிற மேல கவனமா இருக்கணும், கத்துக்கிற கடந்து சிந்திக்கணும்ன்றது தான் விழிப்புணர்வு. நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என் பேர் சிவா அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ணி வச்சுக்கிறேன், கத்துன்னு இருக்கிறேன். என் பேர் சிவா. என்ன மற்றவங்க என்னன்னு கூப்பிடலாம், சிவான்னு கூப்பிடலாம், சீனு கூப்பிடலாம், வான்னு கூப்பிடலாம், எதனா கூப்பிடலாம். அண்ணா தம்பி மாமா மச்சாக்கா எதனா இருக்கும், அவங்க இஷ்டம் தானா. ஆனா நான் என்ன இல்லை, நான் வெறும் சிவா மட்டுமா, அண்ணாவும் நான் தான், மாமாவும் நான் தான். எல்லாருக்கும் மாமாவா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அண்ணனா கிடையாது, எல்லாருக்கும் அப்பாவா கிடையாது. அப்படின்னா ஒரே ஆளு பலவிதமா மாறுவேன்னு புரிஞ்சுச்சேன்னா கத்துக்கிட்ட கடக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா நின்ட்ட எங்கேயோ ஒண்ணு. அப்போ விழிப்புணர்வுன்றது கத்துக்கிறதும் கத்துக்கிட்ட கடக்கிறதும் நடைமுறையில சம்யோஜித அறிவோடு இருக்கிறது தான். நீங்க ஒரு படகுல போறீங்க, ஓட்ட ஊந்துடும், நீந்த கத்துக்கணும். நீந்த தெரியாதுன்னா என்ன பண்ணணும், நீந்த தெரியாது படகுல போனீங்கன்னா ஓட்டையில தண்ணி வந்தா எத்து ஊத்த கத்துக்கணும். ஓட்டையில தண்ணி வந்தா என்ன பண்ணணும், அவ்வளவுதானே. இதே நீந்த கத்துக்கணும். இதுதான் விழிப்புணர்வு. சமயோத அறிவுன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயாராக இருத்தல். உனக்கு அது தெரியாது, தெரிஞ்சு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் போனோம். அள்ளி ஊத்த தெரியுமா தெரியாதா உனக்கு, போட்ல இருந்து தண்ணி ஊத்த. அப்ப என்ன, இதுதான் விழிப்புணர்வு. இவ்வளவு தான் விஷயம். உனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும், மேலும் மேலும் அறிவு வளர்த்துக்கணும், மேலும் மேலும் நீ அறிவாளியே ஆயிடணும்னா சாத்தியமே இல்லை. எல்லாத்தையும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாத்தியமாங்க, கர்மம் செய்யவே முடியாது. நீந்த கத்துக்க வேண்டிய பரவாயில்ல, அந்த படகுல இருந்து என்னால என்ன பண்ண முடியும், தண்ணி கொண்டு ஊற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணலாம். துடுப்பு போட முடியாது, நான் காத்தடிக்கிற பக்கம் கரை இருக்கும் தானே, காத்திருக்க தெரியும். படகுனா தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நுட்ப அறிவோட கவனிச்சிங்கன்னா அனுபவம் தான் என்ன ஆகும். அந்த விழிப்புணர்வை எடுத்த உடனே ஒரு மாஸ்டர் நீ விழிப்புணர்வு ஆயிடுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் என்ன செய்யலாம்னா, உங்களை கேள்விகளால உங்களை விழிப்புணர்வு செய்ய வைக்கலாம். நீங்க முட்டாளா இல்லையா அப்படின்றது என்ன செய்யலாம், அவரு கேள்வி மூலமா. எந்த வாத்தியாருக்கு நீங்க எந்த ஸ்கூல் போனாலும் உங்களை கேள்வி கேட்டு உங்களை அறிவாளி ஆக்கணுன்ற அக்கறை அவங்களுக்கு இல்லை. என்ன இல்லை இல்லை.
எல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா உங்களை ஒரு ரோபோவாக மாற்றணும். அப்படி தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன வாங்கிடணும், இப்போ டாக்டர் ஆகிடணும். ஏன்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. டாக்டர் எதுக்கு ஆகணும்? அதாங்க மோட்டோ. வேற என்ன மோட்டோ? எதுக்காக நம்ம டாக்டர் படிக்கிறான்? நான் 4 பேருக்கு உதவணுங்க, நோயாளியே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அப்படியே டாக்டர் படிக்கிறாங்க. ஓட்டை 80 லட்சத்தை எடுக்கணும்ல. ஓட்டை 80 லட்சத்தை எடுக்கணும் இல்லைங்க, ஓட்டை முதல்ல எடுக்கணும். அப்போ அது ஒரு தொழிலாக மாறிச்சு. மருத்துவம் முன்னாடி அப்படி இல்லை. சரி, வேற எதுனா? இன்ஜினியர் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் என்ஜின் கண்டுபிடிச்சார், அவர் இன்ஜினியர் வச்சுக்கிறாரா? தாமஸ் ஆல்வா எடிசன் இன்ஜினியரா? கிடையாது. அப்புறமா அப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது, இது எப்படி வேலை செய்யுது, இது யார் கற்றுக் கொடுக்க முடியும்? ஆனால் விழிப்புணர்வுன்ற ஒரு உணர்வு உனக்குள்ளவே எழுந்துச்சுன்னா, நான் எப்படி வாழ்கிறேன், நான் யார், நான் என்னத்துக்காக இங்கே வந்துடுறேன், நான் எப்படி இந்த உலகத்தை சந்திக்கணும்லாம் உனக்கே தோணிச்சானா படிப்பேன். மருத்துவத்தை நான் 2 விதமாக செய்வேன். ஒன்று பணத்துக்காகவும், 2 மூலம் செய்யலாம். எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சா போதும், ஏழைகளுக்கும் உதவுவேன், நானும் பண்ணுவேன். நான் அவர் தான் பிரில்லியண்டாக மாற முடியும். அவர் தான் விழிப்புணர்வு இல்லை. பணம் தேவை தானே இந்த உலகத்துக்கு. அதே சமயத்தில் பணம் மட்டுமே தேவையா? பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுற முடியுமா? இதை மாதிரி புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்னோட எவ்வளோ தூரம் அதோட எண்டு, அதுக்கு மேலே அது என்ன செய்யும், அது எவ்வளோ செய்யாது. இப்படி ஒன்று மேலேயுமே நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறத மட்டுமே வச்சு நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் நல்ல ஒரு கதை ஜெரமையா சொன்னார் ஆனந்தவன் கோர்ஸில், ரிப்பீட்டட் தான் உங்களுக்கு. பட் மேட்ரு இங்கே ஒரு நியூஸ் இங்கே இது போகும். ஒரு காட்டில் நிறைய மரங்கள் இருக்குது, எவ்வளோ இலை இருக்குதுன்றது சாத்தியமாங்க? சாத்தியமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு கிளையை பிச்சு அது வந்து ஒரு தழையை மட்டும் பிச்சு ஒரே ஒரு லீஃப் ஒரு 10 லீஃப் இருக்கிற மாதிரி பிரிச்சோம்னா எண்ணிடலாம் தானே? தேவையானதுன்னு எடுத்துட்டோம்னா என்ன பண்ணிடலாம்? எண்ணிடலாம், என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அப்போ நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி வாழலான்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கணும்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்டாக போட்டுக்கோ, நீ குட்டை கூட இருந்துருன்னு நான் சொல்லவே இல்லை. நீ வேணா அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கூடாது. என்ன பண்ணிக்கிறான், ஒருத்தன் குருவை போய் சந்திச்சுக்கிறான். இருட்டாயிட்ட பேருக்கு போன்ட்டு ஒரு வழுக்க எடுத்து கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய மலை, என்னங்க எப்படி தூள் வெளிச்சம், இதை வச்சுன்னு எப்படி போகிறது நான்ன்றான் அவன். ஆனால் மாங்கா நீ போக வெளிச்சம் வந்துனே இருக்கும், உன்னை கூட போடான்னு. நீங்கள் ஒத்தடி பாதையில் போகலாம், உங்கள் பைக்கில் ஒரு லைட் அடிக்க எவ்வளோ தூரம் போவோம்? ஒரு 50 மீட்ரு 5 மீட்ரு 100 மீட்ரு இருக்கலாம். நீங்கள் லட்சம் கலக்க வேண்டியிருக்காங்களா? ஆனால் ஓட என்ன ஆகிடும்? அந்த ரோடு வெளிச்சத்தை தான் அது இருக்க போகுது. ஒரு இருட்டை சந்திக்கவே முடியாது ஒரு மனுஷன். ஒரு நல்ல விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதன் என்ன சந்திக்க முடியாது? இருட்டை. ஏன்? தான் ஒரு வெளிச்சம்னு உணர்ந்துருவான். விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதன் என்ன உணர்ந்துருவான்? தான் ஒரு வெளிச்சம்னு உணர்ந்துருவான். அப்போ அவன் இருட்டை சந்திக்க முடியும்? எதில் இருட்டுன்னு சொல்ல முடியும் அவனால? அறியாமல் ஒன்று இல்லவே இல்லை. முட்டாள்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. யாருக்கு? விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதனுக்கு, ஞானம் அடைந்த ஒரு மனிதனுக்கு, ஞானம் அடைய தகுதி இல்லாதவன் ஒருத்தன் இல்லவே இல்லை. ஆனால் ஒருத்தன் மட்டும் இல்லைன்ட்டு போயிடறாங்க. கண் இல்லாதவனுக்கு ஞானம் இல்லை. அதனால தான் அந்த வார்த்தையில் விழியத்தை போய் போட்டுருச்சு. விழி இல்லைன்னா வழி இல்லை, விழி இல்லைன்னா இல்லை வழி இல்லை. அதனால விழிப்புணர்வு, விழி இருக்கிற நீங்கள் உணர்வோடு இருக்கணும் தானே, அந்த உணர்வோடு இருக்கணும் தானே, இருந்துக்கோங்க. நீங்களும் என்ன வாயிடலாம்? விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதராக மாறலாம். எல்லாருக்கும் அது சாத்தியம். ஒரு புத்தர் இல்லை, உலகத்தில் எல்லாருமே புத்தரா வாழலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். புத்தர் ஆகிட்டாங்கனாக்கா வாழ மாட்டோம்னா கிடையாது. ஒரு காலம் புத்தர் வாழ போனதுக்கு காரணம் வேறெல்லாம். அவர் ஒன்று ஞானம் அடையணுன்றதுக்காக வேண்டி விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு ஓடினாருன்னா போய் அப்படி கிடையாது. தவறாக உங்களுக்கு அது கற்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு நதியை பிரிச்சுக்கிற பிரச்சனை. அதனால் அவர் என்ன பண்ணப்பட்டார்? ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார். அவர் வெளியே வந்து ஞானம் அடைகிறதுக்காக உள்ளார உடனே வந்தார். நோயாளி பார்த்தாரு, செத்து போனவங்களை பார்த்தாரு, அதை பார்த்தாரு. 300 மாதத்துக்கு மேலே தேடினார். கடவுள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டார். பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் அவர் ஞானம் அடைந்தார். அவர் தான் தெளிவாக சொல்லிட்டு போனார், சூன்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை. ஒரு தூரம் போனவங்களை தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? பின்னாடி மனிதன் வர மனுஷனுக்கு தெளிவாக உணர்த்திட்டு போனோம். கண்ட வெளி தேடி என்னென்னவோ பிடிச்சி நான் அங்கே நின்றுறானே, சூன்யத்தை வந்து அடைக்கிறேன். சூன்யம் தான். நான் ஒரு கடையில் நின்றுடுறேன். அந்த கடை எந்த இடம்? அந்த இடம் சூன்யமான ஒரு இடமா இருக்குது. நீ என்ன பண்ண?
வாழ்றாரு. போல நான் யார் தப்பு? யாருமே அவரால் போன ஸ்டூடெண்ட்லாம் அப்பயே அவரால் போல செத்தவனுவே இணையான மகையான ரெண்டா இருந்துச்சு. விழிப்புணர்வு அப்படின்ற மனிதர்கள் சொற்பமாக இருக்கலாம். இப்படி ஒரு கோடியில் ஒருத்தன் அப்படின்னு இருக்கலாம். அப்போது எல்லாரையும் அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமானா சாத்தியம் இல்லை. ஏன் நம்ம கும்பலோட கும்பலாக மந்தைகளாக வாழ பழகின்னு இருக்கிறோம். கும்பலோட கும்பலாக எப்படி வாழ்கிறோம்? மந்தைகளாக வாழ்கிறோம். ஒரு மந்தையாக வாழ்றது தான் ஆசையாக பண்ணுகிறோம் நம்ம. ஏன்னா மிருக குணத்துலேருந்து இன்னும் பண்ணவே இல்லை, மாறவே இல்லை. அப்படி இப்படி மந்தையாக நாங்கள்லாம் எல்ஓசி பிசி எம்சி எஃப்சி இல்லை என்னென்னவோ இது நாங்கள் இதெல்லாம் நாங்களாம் இப்படி மந்தியாகவே இருக்க நம்ம அஞ்சு வண்டி தான் ஒன்றும் பிரிவு குணம் மாறல. அஞ்சிலே இருக்கிறாரு. அவர் நம்ம என்ன செய்ய முடியுமா? பார்த்துக்கோங்க. விழிப்புணர்வு என்பது ஒரு விசேஷமான நல்ல பண்பு. அது மனிதனால் மட்டும்தான் சாதிக்க முடியும். புலன்களின் அறிவு, கவனமாக இருத்தல், விழிப்புணர்வு என்பது ஞானம் அடைதல் அல்லது தேர்தல், தனக்குத்தானே வெற்றி அடைதல்.